ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 17 நாளைக்கு தினம் ஸ்ரீராம நவமி. உங்க வீட்டோட பூஜை அறையில தண்ணீர்ல இந்த 3 பொருட்களை போட்டு வச்சு ராமருக்கு பூஜை பண்ணுங்க. கோடீஸ்வர யோகம் ஏற்படும், கோடி புண்ணியம் கிடைக்கும். ஸ்ரீராமர் அவதரிச்ச நல்ல நாளை தான் ஸ்ரீராம நவமியா நம்ம கொண்டாடுறோம். ஸ்ரீராமரோட அவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான அவதாரம். காட்டுக்கு வனவாசம் போயிருந்தப்ப அங்க என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு, என்ன கிடைக்குதோ அதை குடிச்சிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் ஸ்ரீராமர். அப்பேற்பட்ட ஸ்ரீராமரை வழிபடுறதுக்கு ஒரு அருமையான நாள் தான் இந்த ஸ்ரீராம நவமி. ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை 7 மணி வரைக்கும் தான் நவமி திதி இருக்கு. அதனால இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில மாலை 7 மணிக்குள்ள செய்யறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை 7 மணிக்குள்ள. ஸ்ரீராம நவமி அப்படின்னு சொன்னாலே ராமர் வழிபாட்டுக்கு உங்களுக்கு தேவையானது ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஒருவேளை பட்டாபிஷேக கோலத்தில் இல்லைனா மகாவிஷ்ணு அவதாரம், பெருமாள் அவதாரம்னு என்ன ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்சா ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சு துளசி மாலை அணிவிச்சு வெண்பொங்கல் பருப்பு வடைய நைவேத்தியமாக படைங்க. அது கூட பானகமும் நீர்மோரும் ரொம்ப அவசியம். காட்டில் வனவாசம் இருக்கிறப்ப பானகத்தையும் நீர்மோரையும் குடிச்சு தான் வாழ்க்கையை பாதி நாட்டில் ராமர் ஓட்டியிருக்காராம். அந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அதனால நீர்மோர், பானகம் இது ரெண்டத்தையும் நாளைக்கு நீங்கள் நைவேத்தியமாக படைக்கிறது கூடுதல் சிறப்பு. முடிஞ்ச ராமர் கோவிலுக்கு போயிட்டு இந்த 2 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் தானமாகவும் கொடுக்கலாம். அதுவும் சித்திரை மாதம் வெயில் காலம் தான். கோடை காலத்தில் நீங்கள் தாராளமாக நீர்மோரை தானமாக கொடுக்கறது கூடுதல் பலன். அது கூட உங்க வீட்டோட பூஜை அறையில இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்யுங்க. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, இல்ல சின்னதாக ஒரு பிளேட் கூட எடுத்துக்கோங்க. அதுல தண்ணி நிரப்பி அதுல இந்த 3 பொருட்களை போடுங்க. முதல் பொருள் துளசி, 2வது பொருள் பச்சை கற்பூரம், 3வது பொருள் தாமரை பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை முழுசா போடாம ஒரே ஒரு இதழ், அதை மட்டும் அந்த தண்ணியில போட்டுருங்க. துளசி அப்படிங்கிறது ராமருக்கு ரொம்ப உகந்த ஒரு இலை, தெய்வ மூலிகை. அப்பேற்பட்ட துளசி இலையையும் நம்ம தண்ணியில் போடுறோம். பச்சை கற்பூரம் எல்லா விதமான கோவில்கள்லையும் தீர்த்த பிரசாதம் கொடுக்கும்போது பச்சை கற்பூரம் போடாமல் கொடுக்க மாட்டாங்க. ஒரு தெய்வீக மனம் வீசணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் ரொம்ப அவசியம். அடுத்தது மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மலர் தாமரை மலர். அந்த தாமரை மலர்லேருந்து ஒரே ஒரு இதழ் மட்டும் எடுத்து அந்த தண்ணியில் போடுறீங்க. இது 3த்தையும் அந்த தண்ணியில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு அந்த தீர்த்த பிரசாதத்தை ராமரோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு நைவேத்தியமாக படைங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த 3 பொருட்களையும் போட்டிருக்கக்கூடிய அந்த தீர்த்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிடலாம். முடிஞ்சால் அக்கம் பக்கத்தினருக்கு கொடுக்கலாம். மீந்து போயிடுச்சுன்னா கால்பட இடத்துல கீழே விட்டுருங்க, அதில் எந்த தவறும் கிடையாது. மறக்காமல் துளசி, பச்சை கற்பூரம், தாமரை இதழ் இது 3த்தையும் தண்ணியில் போட்டு அந்த தண்ணீரை ஸ்ரீராமருக்கு படைச்சி அதை நீங்கள் குடிக்கிறது மூலயமாவும் உங்கள் வீட்டில் ஒரு தெய்வீக தன்மை ஏற்படும். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். மறக்காமல் இந்த 3 பொருட்களை தண்ணியில் வச்சு உடனே சாப்பிடாம குறைந்தது ஒரு 1 மணி நேரமாவது அது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் அது அப்படியே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.